my dear students. Applications of matrices and determinant exercise 1.5 first one fourth sum 2x minus y plus z equal to 2, 6x minus 3y plus 3z equal to 6, 4x minus 2y plus 2z equal to 4. rank மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாங்களா? சொல்யூஷன் the given matrix is the system of the solution. எப்படி எழுதலாம்? ax equal to b அப்படின்னு எழுதலாம். a is வந்து பார்த்தீங்கன்னா x coefficient, y coefficient, z coefficient. So 2 minus 1 1, 6 minus 3 3, 4 minus 2 and 2. x equal to x, y and z. b equal to b வந்து equal to அப்புறம் நம்பர். So 2 6 and 4. ஓகேங்களா? 2 6 and 4. applying of row argument of matrix. ஓகேங்களா? என்ன மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம்னா argument of a by b. ஓகே, அப்போ argument of AB வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 minus 1 1, 6 minus 3 is 3, 4 minus 2 and 2. ஓகேங்களா? இப்போ B வந்து என்னதுன்னா 2 6 and 4. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 1 இருந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து வேறு இருக்கிறதுனால நான் வந்து இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6, 6 minus 6 is 0. அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கே 2 2s are 4, 4 minus 4 is 0. அது R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R2 minus 3R1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 minus 2R1. அப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா R1 அப்படி வந்துடும். 2 minus 1 1 and 2. ஓகேங்களா? இப்போ R2 சேஞ்ச் பண்ணும்போது 6 minus 6 is 0, 3 minus 3 plus 3 is 0, 3 minus 3 is 0, 6 minus 6 is 0. நெக்ஸ்ட் R3 minus 2R1. அப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 minus 4 is 0, minus 2 plus 2 is 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா minus 2 plus 2 minus 2 is 0, 4 minus 4 is also 0. ஓகேங்களா? row of A equal to 1 இருக்குது. அதாவது only one non-zero row, only one non-zero row. Next argument of A, B equal to is also 1, therefore only one row. ஓகேங்களா? only one 0 row, only one 0 row. So therefore என்ன வரும்னா argument அதாவது row of A equal to argument of A divides B வந்து ஈவனாக இருக்குது, அதாவது 1ஆக இருக்குது. அதாவது 3 விட நம்மளுக்கு கம்மியாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 3 rows இருக்குன்னா 3 விட கம்மியாக கிடைச்சிருக்கு. So the given system is constituents of 2 parameter family of the solution. Therefore the given constituents, ஓகேங்களா, constituent and as 2 parameter family of the solution. ஏன் இது மாதிரி எழுதுறோம் அப்படின்னா 2 இதுவும் நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் இல்லை ஜட்டும் இல்லை. ஸோ ஒய்க்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், ஜட்டுக்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது 2 parameter family of the constituent அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? S equal to Tன்னு எடுக்கிறோம், Y equal to S எடுக்கிறோம். S and T பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ரோ எக்ஸலோன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் ரோ எக்ஸலோன் மேட்ரிக்ஸோட எப்படி எழுதுறோன்னா ஃபார்மேட்டில் 2x minus y plus z equal to 2, that is the first equation. Y equal to s, that is the second equation. And z equal to t, that is the third equation. இப்போது 2 and 3 equation 1 substitute பண்ண போகிறோம். 1 equation என்ன? 2x minus y plus z equal to 2. So 2x minus s plus t equal to 2. 2x equal to minus s இந்த பக்கம் போச்சுன்னா plus s ஆகிடும், plus t இந்த பக்கம் போச்சுன்னா minus t ஆகிடும். So s minus t plus 2. So x equal to 1 by 2 s minus t plus 2. That is the x of the solution. ஓகேங்களா? the solution எப்படி எழுதலாம்னா therefore x equal to 1 by 2 x minus t plus 2, y equal to s, z equal to t. s and t பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.